Dear students, counseling schedule காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு counseling schedule இன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவு. டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவுண்ட் 2A ஓடைய counseling schedule நாங்க அக்டோபர் 5க்கு மேல தான் ரிலீஸ் பண்ணுவோம். ஆஃப்டர் அக்டோபர் 5th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒன்னு நாளைக்கு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கமிங் மண்டே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, counseling schedule அப்படி மண்டே ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு இமீடியட்டா மறுநாளே கவுன்சிலிங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கமெண்ட் செக்ஷன்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறீங்க, இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் ரவுண்ட் 2 and 2A ஒரே நேரத்துல நடக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அப்படி நம்மளுக்கு நடக்காது. ரவுண்ட் 2 and 2Aக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் மட்டும்தான். எந்த டேட்ல நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எந்த கட் ஆஃப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷெட்யூல் தான் நம்மளுக்கு, இந்த டைம் டேபிள் தான் ஒரே சேம் டேல ரிலீஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரவுண்ட் 2Aக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுவும் எஸ்பெஷலி நம்மளுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா ரிசல்ட்டரா ரிலீஸ் பண்ணி காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ற டைமிங் எல்லாம் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரவுண்ட் 2Aக்கு ரவுண்ட் 2 ஓடைய சாய்ஸ் ஃபில்லிங்லாம் முடிஞ்சு ரிசல்ட் ரிலீஸ் பண்ண மறுநாளே பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருப்பாங்க போன வருஷம், மறுநாளே ரவுண்ட் 2A ஓடைய சாய்ஸ் ஃபில்லிங் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கட் ஆஃப் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறீங்க, நம்மளுக்கு சப்போஸ் ரவுண்ட் 2ல 200 to 150 வரைக்கும் கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா ரீ அலாட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ரீ அலாட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ரவுண்ட் 2ல தான் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. சோ 200 to 160 கட் ஆஃப் ரவுண்ட் 2ல கூப்பிடுவாங்க. 2Aக்கு 159.96ல இருந்து 130 கட் ஆஃப் வரைக்கும் நம்மளுக்கு கூப்பிடுவாங்க. அண்ட் ஆல்சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாப் அப் கவுன்சிலிங் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாப் அப் கவுன்சிலிங்கிறது நம்மளுக்கு இந்த ரவுண்ட் 1 முடிஞ்சிச்சு பாத்தீங்களா, இதே மாதிரி இந்த ரவுண்ட் 2 முடிஞ்சு 2A முடிஞ்சு அதுக்கடுத்து 2B அப்படிங்கிறது போன வருஷம் கண்டக்ட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா இந்த 2A நம்மளுக்கு ரிமைனிங்கா செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் இருந்ததுனால நம்மளுக்கு 2B கண்டக்ட் பண்ணாங்க. அதோடைய கட் ஆஃப் 129.79ல இருந்து 75 வரைக்கும். சோ நம்மளுக்கு இந்த வருஷமும் நம்மளுக்கு இந்த ரெண்டு ரவுண்ட் 2A முடிஞ்சு நம்மளுக்கு மீதி செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா 2B கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த 4 ரவுண்ட் முடிஞ்சு நம்மளுக்கு மீதமா கவர்மெண்ட் சீட்ஸ் SF சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் மாப் அப் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ மாப் அப் கவுன்சிலிங் போன வருஷம் பாத்தீங்கன்னா 3 மாப் அப் கவுன்சிலிங் நடத்தினாங்க. ஒன்னு கவர்மெண்ட் சீட்ஸ் மீதா இருந்ததுனால இந்த ரேங்க், அதாவது 200 to 150 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாப் அப் கண்டக்ட் பண்ணாங்க. அதே இது செகண்ட் மாப் அப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா SF காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் மட்டும் கண்டக்ட் பண்ணாங்க 200 to 100 கட் ஆஃப் வரைக்கும். அடுத்து தேர்ட் மாப் அப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து நடந்து முடிஞ்சது. 2 மாப் அப் முடிஞ்ச பிறகு கவர்மெண்ட் சீட்ஸும் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸும் ரிமைனிங் இருந்ததுனால தேர்டா நம்மளுக்கு ஒரு மாப் அப் கண்டக்ட் பண்ணாங்க. 200 to 90 வரைக்கும் நம்மளுக்கு கால் ஃபால் பண்ணியிருந்தாங்க. சோ இது எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாப் அப் இந்த 4 ரவுண்ட் முடிஞ்சு சீட்ஸ் வேக்கண்டா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு மாப் அப் கவுன்சிலிங் வரும். இந்த மாப் அப் கவுன்சிலிங்ல நம்ம எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ கவர்மெண்ட் சீட்ஸ்ங்கும் போது 200 to 150 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. SFக்கு 200 to 100 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. அதனால நம்மளுக்கு அந்த மாதிரி எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்ட் 2ல தான் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ரீ அலாட்மெண்ட், நீங்க காலேஜஸ் கோர்சஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, நீங்களும் இதுலதான் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க அப்படின்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் லிங்க் இப்ப இந்த ரவுண்ட் 1க்கு எப்படி லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்களோ இந்த மாதிரி லிங்க் கிளிக் பண்ணி உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் டேட் கொடுத்த டைம்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து அதே மாதிரி ரவுண்ட் 2Aக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு லிங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷெட்யூல் இன்னைக்கு வர மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஆஃப்டர் அக்டோபர் 5th சொல்லியிருக்காங்க. ஒன்னு நாளைக்கு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மண்டே இருக்கலாம். மண்டே ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா இமீடியட்டா எப்படி நம்மளுக்கு ரவுண்ட் 1க்கு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ண மறுநாளே கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கும் ரவுண்ட் 2க்கு இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.